வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையொரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையா வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. அவர் நாமம், அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு, அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு, அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும், எல்லா செய்வினை கட்டுகள் முறியும். அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும், எல்லா செய்வினை கட்டுகள் முறியும். நாம் விடுதலை அடைவதற்கென்று, விடுதலை அடைவதற்கென்று வேறு நாமம் நாமம் நமக்கில்லையே. நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும், தீமையானாலும் நன்மையாய் மாறும். அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும், தீமையானாலும் நன்மையாய் மாறும். நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நாம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் பரிசுத்தம் உண்டு, நமக்கு நித்திய ஜீவனும் உண்டு. அவர் நாமத்தில் பரிசுத்தம் உண்டு, நமக்கு நித்திய ஜீவன். நித்தம் அவரோடு வாழ்வதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நித்தம் அவரோடு வாழ்வதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம், எல்லாம் சொல்லுவோம், எல்லாம் அறிக்கை செய்வோம். அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான அதிகாரமுள்ள நாமத்தை உடையவர். மனுஷருக்குள்ளே வல்லமையார் வேறொரு நாமம் இல்லை.
மனுஷருக்குள்ளே வல்லமையான் வேறொரு நாமமில்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம். எல்லாரும் சொல்லுவோம், இயேசு நாமம் எனக்கு போதும், இயேசு நாமம் எனக்கு போதும், இயேசு நாமம் எனக்கு போதும், இயேசு நாமம் எனக்கு போதும், இயேசு நாமம் எனக்கு போதும். அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு, அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு, இயேசு நாமத்தில் மன்னிப்பு உண்டு, இயேசு நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. நாம் ரட்சிப்படைவதற்கு, பாவ மன்னிப்பு கேட்டு வேறொரு நாமம் இல்லை. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லை. ஆமென். நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறு நாமம் நாம் விடுதலை அடைவதற்கு, நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறு நாமம், நம் காரியம் வாய்ப்பதற்கு, நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லை. நித்தம் அவரோடு வாழ்வதற்கு, அவரோடு வாழ்வதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லை. அவர் நாமம், அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவருடைய நாமம், அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த மேலான நாமத்தை, உயர்ந்த நாமத்தை, வல்லமையான நாமத்தை ஆராதிக்க தான் நீங்களும் நானும் கூடி வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வானத்திலும் வானிலும் பூவிலும் மேலான நாமம், நாவுகள் யாவும் அறிக்கை செய்கிற நாமம். ஹல்லேலூயா. முழங்கால் யாவும் முடங்குகிற நாமம். ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தினாலே பேய்கள் பயந்து ஓடும். ஹல்லேலூயா. சாத்தான் அவருடைய பெயரை கேட்டாலே நடுங்குவான். ஹல்லேலூயா. ஏனென்றால் சாத்தானின் தலையை நசுக்கினவர் அவர். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப அப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தை ஆராதிக்கிற, துதிக்கிற நீங்களும் நானும் எந்த அளவுக்கு நம்ம ஆண்டவரை வல்லமையோடு நம்ம தேவனை ஆராதிக்கணும். ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை நாம் பாடி நம் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம். என் பெலனாகிய கர்த்தாவே, நான் உண்மையே நம்பியுள்ளேன், நான் கைவிடப்படுவதில்லை, நான் வெட்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் உம்மை நம்பி இருக்கிறபடியினால நான் ஒருபோதும் கைவிடப்படுவதே இல்லை. ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை நம்புறீங்க? நம்புறவங்க அந்த வார்த்தையை சொன்னாலே ஆமென்னு சொல்லணும் இல்லையா? ஹல்லேலூயா. நான் கர்த்தரை நம்பி இருக்கிறபடியினாலே நான் ஒருபோதும் நான் கைவிடப்படுவதில்லை, நான் மனமுறிவு அடைவதில்லை, நான் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதே இல்லை. ஹல்லேலூயா. ஏனென்றால் நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன். ஆகையினாலே நாம் எல்லாரும் சேர்ந்து அறிக்கை செய்து விசுவாசத்தோடு கூட நாம் இந்த பாடலை பாடலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடலாம். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையை நம்பி உள்ளே, நான் கைவிடப்படுவதில்லை. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையை நம்பி உள்ளே, நான் கைவிடப்படுவதில்லை. மீண்டும் ஒரு முறை, என் பலனாகிய கர்த்தாவே. எல்லாரும் அறிக்கை செய்வோமா? உம்மையே நம்பி உள்ளே, கைவிடப்படுவதில்லை. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையை நம்பியுள்ளேன், நான் கைவிடப்படுவதில்லை. சறுக்கும் போதெல்லாம் தாங்குதையா
கிருபை என் கால்கள் சறுக்கும் போதெல்லாம் தாங்குதையா உம் கிருபை. நான் அழுது புலம்பும் நேரமெல்லாம், நான் அழுது புலம்பும் நேரமெல்லாம் அணைக்குதையா உம் கிருபை. என்னை அணைக்குதையா உம் கிருபை. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையே நம்பி உள்ளே, நான் கைவிடப்படுவதில்லை. என் பலனாகிய கர்த்தாவே, நீங்க சொல்லுங்க, என் பலனாகிய கர்த்தாவே நம்பியுள்ளே, நான் கைவிடப்படுவதில்லை. மரண இருளில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் நான். மரண இருளில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் நான். உங்க கோலும் தடியும் தேற்றுதையா, உங்க கோலும் தடியும் தேற்றுதையா. அனுதினம் வெற்றி பாதை காட்டுதையா, எனக்கு அனுதினம் வெற்றி பாதை காட்டுதையா. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையே நம்பி உள்ளே, நான் கைவிடப்படுவதில்லை. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையே நம்பி உள்ளே, நான் கைவிடப்படுவதில்லை. உம்மாலே ஒரு சேனைக்குள்ளே பாய்ந்து நானும் சென்றிடுவேன். உம்மாலே ஒரு சேனைக்குள்ளே பாய்ந்து நானும் சென்றிடுவேன். உம்மாலே ஒரு மதிலின் மேல், உம்மாலே ஒரு மதிலின் மேல் தாண்டி நானும் சென்றிடுவேன், தாண்டி நானும் எல்லாரும் சேர்ந்து என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மை நம்பியுள்ளே, நான் கைவிடப்படுவதில்லை. என் பலனாகிய கர்த்தாவே, உம்மை நம்பியுள்ளே, நான் கைவிடப்படுவதில்லை. என் கால்கள் சறுக்கும் போதெல்லாம் தாங்குதையா உம் கிருபை. என் கால்கள் சறுக்கும் போதெல்லாம் தாங்குதையா உம் கிருபை. நான் அழுது புலம்பும் நேரமெல்லாம், நான் அழுது புலம்பும் நேரமெல்லாம் அணைக்குதையா உம் கிருபை. என்னை அணைக்குதையா உம் கிருபை. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையே நம்பியுள்ளே, நான் கைவிடப்படுவதில்லை. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மை மாத்திரம் நம்பி இருக்கிறபடியினால நான் ஒருபோதும் கைவிடப்படுவதில்லை. நான் மரண இருளில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் நான். நான் மரண இருளில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் நான். உங்க கோலும் தடியும் உங்க வசனம் என்னை தேற்றுதையா, தடியும் தேற்றுதையா. அனுதினம் வெற்றி பாதை காட்டுதையா, எனக்கு அனுதினம் வெற்றி பாதை காட்டுதையா. பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையே நம்பி உள்ளே, நான் கைவிடப்படுவதில்லை. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையே நம்பி உள்ளே, நான் கைவிடப்படுவதில்லை. உம்மாலே ஒரு சேனைக்குள்ளே பாய்ந்து நானும் சென்றிடுவேன். உம்மாலே ஒரு சேனைக்குள்ளே பாய்ந்து நானும் சென்றிடுவேன். உம்மாலே ஒரு மதிலின் மேல், உம்மாலே ஒரு மதிலின் தாண்டி தாண்டி நானும் எல்லாவற்றையும் தாண்டுகிற, எல்லாவற்றை உடைக்கிற பலனை தேவன் நமக்குள்ள வைத்திருக்கிறார். நான் உம்மையே நம்பி உள்ளே, நான் கைவிடப்படுவதில்லை. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையே நம்பி உள்ளே, நான் கைவிடப்படுவதில்லை. என்
என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மை நம்பியுள்ளேன். நான் கைவிடப்படுவதில்லை. நான் நான் வெட்கப்படுவதில்லை. நான் சோர்ந்து போவதில்லை. நான் கைவிடப்படுவதில்லை. நான் வெட்கப்படுவதில்லை. நான் ஒரு நாள் சோர்ந்து போவதில்லை. ஆமென். ஹல்லேலூயா. எல்லா நல்ல கரங்களை தட்டி என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னை பலப்படுத்துகிற தேவன் என்னோடு இருக்கிறார் அப்படின்னு சொல்றவங்க மாத்திரம் நல்ல கரங்களை தட்டி என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மில் அன்பு கூறுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மிலே அன்பு கூறுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்களும் நானும் ஆராதிக்க மாத்திரமல்ல, அவரில் அன்பு கூற வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய அன்பை அவரிடத்துல வெளிப்படுத்த நாம் துதிக்கிற துதியினாலே வேதம் சொல்லுகிறது. 69ஆம் சங்கீதத்திலே வேதம் இப்படியாக சொல்லுகிறது. 69ஆம் சங்கீதம் 30வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. தேவனுடைய நாமத்தை பாட்டினாலே துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினாலே, பாட்டினாலே நம்ம அவரை என்ன பண்ணணுமா? தேவனுடைய நாமத்தை துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினாலே மகிமைப்படுத்துவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏனென்றால் கொம்பும் விரிகுளம்பும் உள்ள காளை எருதை பார்க்கிலும் இதுவே கர்த்தருக்கு பிரியமாயிருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. எது நம்ம பெரிய ஒரு மாடையோ பெரிய ஒரு ஆடையோ பலியாய் கொண்டு வந்து கர்த்தருக்காக அல்லது ஒரு பெரிய காணிக்கையோ கர்த்தர் கொடுக்கிறதை பார்க்கலும் அந்த வசனத்துக்கு அர்த்தம் அதுதான். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாவற்றை பார்க்கலும் தேவன் எதுல பிரியமா இருக்கிறாரா? அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரத்தினால அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறதுல தான் தேவன் பிரியமா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நம்முடைய ஸ்தோத்திரத்திலே துதியிலே ஆராதனையிலே அவர் பிரியம் ஆயிட்டார் அப்படின்னா, அவருக்கு பிடிச்சிருச்சுன்னா நம்ம திரும்பி சொல்லும் பொழுது நிறைவாய் நம்மை ஆசீர்வதித்து நம்மை அனுப்ப அவர் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. அதற்காகத்தான் கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து நன்றியோடு கூட நாம் கர்த்தரை பாடி அவரை ஆராதிக்கும் பொழுது நிச்சயமாய் நம்முடைய ஆராதனையிலே அவர் பிரியப்படுவார், அவர் மகிமைப்படுவார். இன்னொரு பாடலை பாடி அப்படியே நம்ம கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி அவரை ஆராதிப்போம். பாடி அப்படியே கர்த்தரை முழங்கால் படிட்டு நம்ம அவரை ஆராதிப்போம். தேவன் எனது அடைக்கலமும் என்னுடைய பலனுமாய் இருக்கிறார். என்னுடைய ஆபத்து காலத்திலே எனக்கு அனுகூலமான துணையுமாய் இருக்கிறார். ஆகையினால அந்த வார்த்தைகளை மீண்டுமாய் நம்ம ஏற்கனவே பாடின பாடலை போலதான் இதுவும் கர்த்தருடைய நாமத்தை அறிக்கை செய்ய நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற எல்லா பலவீனங்கள், எல்லா தடைகள், எல்லா எரிகோக்கள் எல்லாவற்றையும் அவர் தகர்க்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஆகையினாலே நாம் வல்லமையோடு கூட உற்சாகத்தோடு கூட கர்த்தருடைய நாமத்தை துதி அவரை பாடுவோம். எல்லாம் நல்ல உற்சாகத்தோடு தேவன் எனது அடைக்கலமும் பலனுமானார், ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார், ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். பூமி நிலை மாறி மலைகள் நடுங்கினாலும், பூமி நிலை மாறி மலைகள் நடுங்கினாலும் பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார், ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார், ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். யுத்தங்களை தடுத்து ஓய பண்ணுகிறார், யுத்தங்களை தடுத்து ஓய பண்ணுகிறார். ஈட்டியை முறிக்கிறார், வில்லை ஒழிக்கிறார், ஈட்டியை முறிக்கிறார், வில்லை ஒழிக்கிறார். தேவன் எனது அடைக்கலமும் பலனுமானார், ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார்.
நமது அடைக்கலமும் பலனுமானார். எல்லாம் அப்படியே முழங்கால் படிட்டு ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று அறிவோம். அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று உயர்ந்தவர் உயர்ந்தவர் பெரியவர் உலகை ஆள்பவர். அவர் உயர்ந்தவர் பெரியவர் உலகை ஆள்பவர். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார். ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார். ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நம் உயர்ந்த அடைக்கலம். யாக்கோபின் தேவன் நம் உயர்ந்த அடைக்கலம். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார். ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். தேவன் எனது அடைக்கலமும் பலனுமானார். ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று அறிவோம். அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று அறிவோம். உயர்ந்தவர் பெரியவர் உலகை ஆள்பவர். உயர்ந்தவர் பெரியவர் உலகை ஆள்பவர். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார். ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார். ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் சேனைகளின் கர்த்தர் சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் என் உயர்ந்த அடைக்கலம். யாக்கோபின் தேவன் சேனைகளின் கர்த்தர் சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் என் உயர்ந்த அடைக்கலம். யாக்கோபின் தேவன் அமர்ந்திருந்து அவரே அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று அறிவோம். அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று அறிவோம். உயர்ந்தவர் பெரியவர் உலகை ஆள்பவர். உயர்ந்தவர் பெரியவர் உயர்ந்தவர் உயர்ந்தவர் பெரியவர் இயேசுவை உயர்த்தி உயர்ந்தவர் பெரியவர் உலகை ஆள்பவர். உயர்ந்தவர் உலகை ஆள்பவர். தேவன் நமது அடைக்கலம் பலனுமானார். ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார். ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். பூமி நிலை மாறி மலைகள் நடுங்கினாலும் பூமி நிலை மாறி மலைகள் நடுங்கினாலும் பயப்பட மாட்டோம். பயப்பட மாட்டோம். பயப்பட யாக்கோபின் தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறபடியினாலே பூமி நிலை மாறி மலைகள் நடுங்கினாலும் பயப்பட மாட்டோம். அவன் பயப்பட மாட்டேன். பயப்பட மாட்டேன். நான் பயப்பட மாட்டேன். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார். ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். ஜீசஸ் தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார். ஆபத்து காலத்தில் கூட ஹல்லேலூயா. இருக்கும் துணையுமானார். ஆமென். தேவன் எனது அடைக்கலமும் பலனுமானார். ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். ஹல்லேலூயா. என்னோடு கூட இருக்கிறவரே, என்னை பாதுகாக்கிறவரே, என்னை உயர்த்துகிறவரே, எனக்கு அடைக்கலமானவரே, ஆலோசனை கர்த்தாவே, உம்மை நான் உயர்த்துவேன். எனக்கு எதிராய் வருகிற ஆயுதங்களை வாய்க்காமல் போக பண்ணுகிறவர். ரிபாலா ஷகரதன ரபலபா, ரிமாலா ஷகரதன ரபா. உயர்ந்தவரே, பெரியவரே, உலகை ஆள்கிறவரே, என்னை நடத்துகிறவரே, என்னை காப்பாற்றுகிறவரே, என்னை கண்ணின் மணி போல என்னை பாதுகாக்கிறவரே. ஹல்லேலூயா. எனக்கு உயர்ந்த அடைக்கலமானவரே, நான் நம்பி இருக்கிற என் கண்மலையே, என் துருகமே, என் கோட்டையே. ஹல்லேலூயா.
ஹalleluya ஹalleluya ஹalleluya. சேனைகளின் கர்த்தர் என்னோடு இருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் என்னோடு இருக்கிறார். நான் பயப்பட மாட்டேன். நான் பயப்பட மாட்டேன். நான் கலங்க மாட்டேன். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். நான் எதை குறித்து பயப்பட மாட்டேன். நான் எதற்கு கலங்க மாட்டேன். ஹalleluya 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 ஹalleluya. ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ். எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற தேவனை உனக்கு தாபரமாக கொண்டாய். ஜீசஸ் ஜீசஸ். ஹalleluya 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 ஹalleluya. உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலிலே தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், நீர் என் கோட்டை, நான் நம்பி இருக்கிற என் கன்மலை என்று சொல்லுவேன். எத்தனை பேர் சொல்ல ஆயத்தமா இருக்கிறீங்க? நான் நம்பி இருக்கிற கன்மலை நீங்க தான்ப்பா. நான் நம்பி இருக்கிற என் கோட்டை நீங்க தான்ப்பா. என் கூட யார் இருந்தாலும் இல்லாமல் போனாலும் நீங்க என்னோடு கூட இருக்கிறீங்கப்பா. நீங்க என்ன நடத்துறீங்க ஆண்டவரே. என்னை கைவிடாது இருக்கிறீங்கப்பா. நான் உண்மையில நினைவாய் இருக்கிறேன் என்று சொன்ன தேவன், நான் உன்னை கைவிடாது இருப்பேன் என்று சொன்ன தேவன், என் உள்ளங்கையிலே உன்னை வரைந்திருக்கிறேன் என்று சொன்ன தேவன், அவர் சொன்னபடியே இந்நாள் வரைக்கும் உங்களை நடத்தி கொண்டிருக்கிறாரே. அவர் வாக்கு மாறாத தேவனாய் இருக்கிறாரே. அவர் வார்த்தையிலே உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே. அவர் வார்த்தையிலே ஒரு நாளும் பிசகாத தேவன். அவர் மனமாற மனுபுத்திரன் அல்ல. அவர் பொய் சொல்ல ஒரு மனுஷன் அல்ல. செய்வேன் என்று சொல்லாமல் போகிறதுக்கு அவர் ஒரு மனுஷன் அல்ல. நான் அன்பாய் இருப்பேன் என்று சொல்லி நம்மளை புறக்கணிக்க அவர் ஒரு மனுஷன் அல்ல. நான் உனக்கு துணையாய் இருப்பேன் என்று சொல்லி நம்மை விட்டு விலகுகிற ஒரு மனுஷன் அல்ல. அவர் நம்மை உண்டாக்கினவர். உன்னை உண்டாக்கினவரும் உன்னை சிருஷ்டித்தவரும் ஆகிய தேவன் அவர். மகனே மகளே, நீ ஏன் கலங்கி கொண்டிருக்கிறாய்? நான் உனக்கு அடைக்கலமாய் உன்னோடு கூட இருக்கிறேன். நீ என்னை மாத்திர உறுதியாய் பிடித்துக்கொள். என் நீதியின் வலது கரத்தினால் நான் உன்னை தாங்குவேன். மனுஷரை நம்புவதை விட்டு விடுங்கள். கர்த்தரை உறுதியாய் பிடித்துக் கொள்ளுங்க. ஏனென்றால் நம்மை வாழ வைக்கிற தேவன் அவர்தான். நம்மை விழுந்தாலும் தூக்கி விடுகிற நல்ல தகப்பன் அவர்தான். தூரம் போய் திரும்பி வந்தாலும் நம்மை மார்போடு கட்டி அணைக்கிற நல்ல தகப்பன் அவர்தான். நம்ம மேல இருக்கிற நாற்றத்தை பார்க்காமல் நம்மை கட்டி அணைத்து முத்தமிட்ட நல்ல தகப்பன் அவர்தான். ஆண்டவரே, நான் உமக்கு விரோதமாக பரத்துக்கு விரோதமாக பாவம் செய்தேன் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளை என்று சொல்லுகிறதற்கு நான் பாத்திரன் அல்ல. தன்னை தாழ்த்துகிற எவனுக்கு கிருபை கொடுக்கிற தேவன், தன்னை தாழ்த்துகிற எவனையும் உயர்த்துகிற தேவன். ஆண்டவரே, நான் மீறி போயிட்ட ஆண்டவரே, உங்களை விட்டு தூரம் போயிட்ட ஆண்டவரே, என்னை மன்னித்து என்னை ஏற்றுக்கொள்ளோ. கேட்கிற எவனையும் ஏற்றுக்கொள்ளுகிற தேவன் அவர். எவன் மேல அன்பாய் இருக்கிற தேவன், ஒருவரையும் புறக்கணிக்காத தேவன். என்னிடத்துல வருகிற ஒருவனை நான் புறம்பே தள்ளுகிறதில்லை. இந்த வார்த்தையை யார் சொல்ல முடியும்? இந்த வார்த்தையை ஒரு மனுஷன் சொல்ல முடியுமா? நீ எப்படிப்பட்ட நிலைமையில இருக்கலாம்? இந்த உலகம் என்ன செய்யும்? வேண்டியவர்களை நேசிக்கும், பணம் படைத்தவர்களை நேசிக்கும், பொருள் இருந்தால் நம்மை நேசிக்கும், ஏதோ ஒன்று கொடுத்தால் நம்மை நேசிக்கும். ஆனா நம்ம துரோகம் செய்தாலும் நம்மை நேசித்தவர் அவர். பாவம் செய்தாலும் நம்மை நேசிக்கிற தேவன் அவர். அவரை விட்டு தூரம் போனாலும் நம்மை நேசித்த தேவன் அவர். அவருக்கு விரோதமான காரியங்களை செய்து கொண்டிருந்தாலும் நம்மை நேசித்த தேவன். ஜீசஸ், அவருடைய அன்பை எண்ணி பாருங்க, அவருடைய அன்பை நினைத்து பாருங்க. ஜீசஸ்,
ஜீசஸ். நீர் மாத்திரம் இல்லை என்றால் மனிதர்கள் உயிரோடு இருப்பார்கள். நீர் மாத்திரம் இல்லை என்றால் மனிதர்கள் உள்ளத்தினாரத்திலிருந்து விழுங்கிருப்பார். நிற்பதுமே நிலைப்பதுமே நிற்பதுமே நிலைப்பதுமே கிருபையினாலே கிருபையினால் தான் வாழ்கின்றே. எத்தனை பேர் ஒத்துக்கொள்றீங்க? கிருபையினால் தான் வாழ்கின்றே. வாழ்வே நீர்தானையா ஏசையா, என் வாழ்வே நீர்தானே. உணர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். வாழ்வே நீர்தானையா என் வாழ்வே நீங்க இல்லைன்னா எனக்கு வாழ்க்கை இல்லப்பா. வாழ்வே நீர்தான். என் வாழ்வே நீங்க தானப்பா. என் ஜீவன் நீங்க தானப்பா. வாழ்வே நீர்தானையா. என் வாழ்வே நீர்தானையா. வாழ்வே நீர்தானையா. வாழ்வே நீர்தானையா. என் இயேசுவே, என் ஜீவனே, என் ஜீவனும் பலனும் மாணவர், என் வாழ்க்கையின் ஒளி விளக்கே நீர் போதுமே என் வாழ்விலே. வாழ்வே நீர்தானை. எல்லாரும் அறிக்கை செய்க. என் வாழ்வே, என் வாழ்வே நீர்தானை. வாழ்வே வாழ்வே நீர்தானையா. என் வாழ்வே நீர்தானையா. நான்கு திசையில் அலைந்தே திரிந்தே ஆறுதல் சொல்ல யார் யாரையோ தேடி போனப்பா. எனக்கு ஆறுதல் சொல்லக்கூட யாருமே இல்லப்பா. ஆறுதல் சொல்ல யாரும். உன்னதமானவர் உன்னதமானவர் மறைவினில் வந்தே. உன்னதமானவர் மறைவினில் வந்தே. நிம்மதி 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 அடைகின்றேனே. நிம்மதி நிம்மதி அடைகின்றேனே. வாழ்வே நீர்தானையா. என் வாழ்வே நீர்தானையா. வாழ்வே நீர்தானையா. என் வாழ்வே நீர்தானையா. வாழ்வே நீர்தானையா. என் வாழ்வே நீர்தானையா. வாழ்வே வாழ்வே நீர்தானையா. என் வாழ்வே நீர்தானையா. வாழ்வே நீர்தானையா. என் வாழ்வே நீர்தானையா. என் இயேசுவே, என் இயேசுவே, என் ஜீவனே, என் ஜீவன் பலனும் மாணவர், என் வாழ்க்கையின் ஒளி விளக்கே நீர் போதுமே என் வாழ்விலே. வாழ்வே நீர்தானையா. என் வாழ்வே நீர்தானையா. வாழ்வே நீர்தானையா. என் வாழ்வே நீர்தானையா. என் இயேசுவே, என் இயேசுவே, என் ஜீவனே, என் ஜீவனும் பலனும் மாணவர், என் வாழ்க்கையின் ஒளி விளக்கு நீர் போதுமே. சொல்லுங்க. என் இயேசுவே, என் இயேசுவே, என் ஜீவனே, என் ஜீவனும் பலனும் மாணவர், என் வாழ்க்கையின் ஒளி விளக்கே நீர் போதுமே என்
வாழ்விலே வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா. மாறி போகும் உலகினிலே மாறாத தெய்வம் நீதானையா, மாறி போகும் உலகினிலே மாறாத தெய்வம் நீதானையா. கிருபையின் மேலே கிருபையை தந்து, கிருபையின் மேலே கிருபையை தந்து நிர்மூலமாகாமல் காத்தீரையா, நிர்மூலமாகாமல் காத்தீரை. வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா, ஏசையா வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா. கனி செடி நீ நிலைத்திருக்கோம் கொடியாய் அடியேன் படர்ந்திறங்க, கனி செடி நீர் நிலைத்திருக்கோம் கொடியாய் அடியேன் படர்ந்திறங்க. கிளை நறுக்கி களை பிடுங்கி கர்த்தரை காத்தென்னை சுத்தம் செய்வீர். கிளை நறுக்கி களை பிடுங்கி கர்த்தரை காத்தென்னை சுத்தம் செய்வீர். உம்பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மையன்றி யாரை பாடுவேன். ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. பாதம் உம்பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மையன்றி யாரை பாடுவேன். ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. நெருக்கத்திலே நெருக்கத்திலே உம்மை அழைத்தே, நெருங்கி உதவி எனக்கு அளித்தீர். நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், நெருங்கி உதவி எனக்கு அளித்தீர். திசை கெட்டெங்கோ அடைந்திடாமல் தீவிரவன் என்னை தாக்குகிறீர். திசை கெட்டெங்கோ அலைந்திடாமல் தீவிரவன் என்னை தாக்குகிறீர். பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மையன்றி யாரை பாடுவேன். ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. பாதம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மையன்றி யாரை பாடுவேன். ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, ஏசையா உந்தன் பரிசுத்தமே பரவசமே, பரிசுத்தமே பரவசமே, பரணே சருளே வரம் பொருளே. பரிசுத்தமே பரவசமே, பரணே சருளே வரம் பொருளே. தேடினதால் கண்டடைந்தே பாடிட பாடல்கள் தீந்தளித்தே. உம்மை தேடினதால் அவரை தேடுகிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தமது வெளிச்சத்தை தேடினதால் கண்டடைந்தே. ஹல்லேலூயா. இருதயத்திலே சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இப்பொழுது உண்மையோடு பரிசுத்தத்தோடு யாரெல்லாம் ஆண்டவரை தரிசிக்க விரும்புகிறீர்களோ உங்களுக்கு அவர் தென்படுகிறார். முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீ அன்பு கூறுவாயாக. தேடினதா கண்டடைந்தேன், பாடிட பாடல்கள் தரித்தேன்.
பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மையன்றி வல்லமை 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 இயேசுவே, ஒரு தேவ அன்பு, ஒரு தேவ அன்பு நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்படட்டும். தேவ அன்பினாலே எங்கள் உள்ளங்கள் நிரப்பப்படுவதாக. நன்பு உள்ளம் பொங்குது இசையா, உத்த நன்பு உள்ளம் பொங்குது. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எல்லா விடுதலையோடு விடுதலையோடு விடுதலையை வாஞ்சிக்கிற, ஆசீர்வாதத்தை நன்மையை வாஞ்சிக்கிற ஒவ்வொருவர் மீதும் தேவன் தமது வல்லமையை, தம்முடைய அபிஷேகம். ஹல்லேலூயா நிரப்பும் என்று கேளுங்க. உம்முடைய ஆவியால் நிரப்போ, வல்லமையால் நிரப்போ, வார்த்தையால் என்னை நிரப்போ, கிருபையால் என்னை நிரப்போ, மகிமையால் என்னை நிரப்போ. இங்கே வரும்போது மாத்திரம் அல்ல, ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் அல்ல, ஒவ்வொரு நாளும் உம்மை நான் ஆராதிப்பேன். என் வார்த்தையினால் அல்ல ஆண்டவரே, என் வாழ்க்கையினால உங்களை ஆராதிக்கிறோம். என் வாயினால மாத்திரம் அல்ல, என் வாழ்க்கை உம்மை வெளிப்படுத்த ஆண்டவரே, என் வாழ்க்கை உம்மை பிரதிபலிக்க ஆண்டவரே. இயேசுவை போல நான் மாறணும், அதுவே என்னுடைய நோக்கம். இயேசுவை போல நான் வாழணும், அதுவே என்னுடைய ஏக்கமா மாறட்டும். இயேசுவை போல நேசிக்க, இயேசுவை போல மனதுருக்கம் உள்ளவனாய் வாழ, இயேசுவை போல அழிந்து போகிற ஆத்துமாக்களை ஆண்டவரே நினைத்து, ஆண்டவரே ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ண என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்றவங்க மாத்திரம் உங்க வாயை திறந்து ஆண்டவரை நோக்கி சொல்லுங்க. ஆண்டவரே, உங்க சித்தத்திற்கு என்னை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, தேவ நோக்கம் என் வாழ்க்கையில நிறைவேறட்டும். நீங்க என்ன செய்ய நினைக்கிறீங்களோ பிதாவே, என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தம் மாத்திரம் என்று இயேசுவானவரே ஜெபித்தார். நாம அப்ப எவ்வளவு அதிகமாய் ஜெபிக்கணும், எவ்வளவு அதிகமாய் பிதாவின் சித்தத்தை அறிந்து கொள்ள முயற்சிக்கணும். ஆனால் நாம் நம்முடைய நோக்கத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். ஆண்டவரை நோக்கி கேளுங்க. மாறி போகிற இந்த உலகத்துல, அழிந்து போகிற இந்த உலகத்துல மாறாத, அழியாத, நித்திய நித்தியமான மேன்மை மகிமை உள்ள நம்முடைய இயேசு நம்மோடு இருக்கிறார். மாறி போகும் உலகினிலே மாறாத தெய்வம் நீர்தானையா. மாறி போகும் உலகினிலே மாறாத தெய்வம் நீர்தான். கிருபையின் மேல கிருபைதாங்கப்பா, கிருபையின் மேலே கிருபையை தந்து, கிருபையின் மேலே நிர்மூலமாகாதபடி என்னை காத்திரையா, நிர்மூலமாகாமல் காத்திரை. உங்க கிருபை இல்லைன்னா நான் எப்பொழுதும் அழிந்து போயிருப்பேன். கிருபையின் மேலே கிருபையை தந்து, நான் செய்த பாவத்துக்கு எப்பொழுதோ நான் அழிந்து போயிருக்க வேண்டியவன் ஆண்டவரே. உங்க கிருபையினால நிர்மூலமாகாமல் என் குடும்பத்தை காக்கிறீரே, என் பிள்ளைகளை பாதுகாக்கிறீரே, சபைக்கு வராவிட்டாலும் பாதுகாக்கிறீரே, உங்களை தேடாவிட்டாலும் என்னை பாதுகாக்கிறீரே.
நிர்மூலமாகாமல் காத்தீரையா, நிர்மூலமாகாமல் காத்தீரை. ஆமென். வாழ்வே நீர்தானையா, என் ஜீவன் நீங்கதாப்பா, வாழ்வே நீர்தானையா, என் பலன் நீங்கதாப்பா, வாழ்வே நீர்தானையா, இயேசுயா, வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே நீர்தானையா, நீங்க இல்லாம என்னால வாழவே முடியாதப்பா. என் வாழ்வே நீர்தானையா, வாழ்வே நீர்தான் நீர்தானையா, என் வாழ்வே நீர்தான். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். ஆமென். எல்லாருக்கும் சாவு ஒரு இழப்பு, ஆமென் ஜீசஸ். ஆனா நம்ம மரித்தால் அதுவே நமக்கு ஆதாயம். ஆமென். தகுதியுள்ளவர்களாய் வாழ்ந்தால் அந்த பரலோக ராஜ்யத்துக்கு ஆமென். பங்குள்ளவர்கள் ஆகும்படிக்கு அவரோடே கூட பாடுபட்டால் ஆமென். அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். பாடுகளை பொறுமையாய் சகிப்போம். தேவ நோக்கத்தை நிறைவேற்ற பிரயாசப்படுவோம். உலகத்திலே சுயத்தின்படி வாழாமல் தேவ சித்தத்தின்படி வாழ நம்மை ஒப்பு கொடுப்போம். நம்முடைய குடும்பத்தை ஒப்பு கொடுப்போம், பிள்ளைகளை ஒப்பு கொடுப்போம், பரிசுத்தமாய் வாழ ஒப்பு கொடுப்போம். தேவனுக்கு உண்மையாய், தேவனுக்கு பிரியமாய். வேதனை உண்டாக்குகிற வழி என்னிடத்திலே உண்டோ என்று பார்த்து உமக்கு பிரியமான வழியிலே, நித்தியமான வழியிலே என்னை நடத்தும் என்று ஆண்டவரை நோக்கி அனுதினமும் கேட்டு ஜெபித்து மகிமை 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 மகிமை. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ தேவன் ஒவ்வொருவருக்கு கிருபை தருவாராக. அந்த கிருபையின் மேல கிருபை, கிருபையின் மேல கிருபை பெருகட்டும், பெருகட்டும். வல்லமை பெருகட்டும், வரங்கள் பெருகட்டும், ஜெபம் பெருகட்டும், வேத வசனம் பெருகட்டும், ஆதியிலே செய்யப்பட்ட கிரியைகள் பெருகட்டும், ஆதி அப்போஸ்தலர் காலங்களிலே நடந்த அற்புதங்கள் பெருகட்டும். ரிமலா ஷதரதன ரபல பரகரதன ரபா ரிமலா ஷபரன. விடுதலை விடுதலை விடுதலையானவர், விடுதலை தருகிற தேவன், விடுதலை தருகிற தேவன். ஒவ்வொருவருக்கு அப்படிப்பட்ட விடுதலை தருவீராக, ஆசீர்வாதங்களை தருவீராக, நன்மையினாலே நிரப்புவீராக, கிருபையினாலே நிரப்புவீராக. வல்லமையுள்ள கரங்களிலே எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஒருவருக்கு ஒரு குறையும் வராதபடிக்கு வந்த ஒவ்வொருவரை நிறைவாய் ஆசீர்வதித்து அனுப்புகிறார். தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். மீதியான வேலையில எல்லாம் ஆண்டவரே உம்முடைய ஆளுகை காணப்படட்டும். எங்களை உம்முடைய சித்தத்தின்படி வழி நடத்துவீராக. உம்முடைய ஆலோசனைகளை தந்து வழி நடத்துங்க ஆண்டவரே. அப்பா தகப்பனே, இருதயத்தில் காணப்படுகிற எல்லா குழப்பங்கள் மாறட்டும், எல்லா வேதனைகள் மாறட்டும், எல்லா காயங்கள் ஆறட்டும். இயேசுவின் நாமத்தினால உம்மை மாத்திர உறுதியாய் பிடித்துக் கொள்ள கிருபை தாரும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கு ஒருவருக்கு ஏறெடுக்கிறோம். எங்கள் இரட்சகரும் மீட்பருமா இருக்கிற இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.